ராமபத்ரையர், மாமி. ஹலோ ராமு. Yep. Yep. என்ன பண்ண? வாயை கட்டிட்டேன். ரொம்ப பேசின உன் வாயை கட்டிடுவேன். கட்டு பாக்கலாம். என்னது? கட்டு பாக்கலாம். What's the problem? Everything. நீ என்ன நடந்துருக்கு? நம்ம நாயை என்னமோ பண்ணிட்டேன் டாடி. அடிச்சு அமத்துல நாயை என்னப்பா பண்ண? வாயை கட்டி ஊமை ஆக்கிட்டேன். பேச முடியும் பண்ணிட்டியா? எஸ். முடியுமானால இங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. இல்ல இம்சத்தை ஆள முடியல. என்னப்பா நடந்தது? என்ன நடக்கல? நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால கேட்ட பூட்டி நாயை எம்எல்ஏ ஏவி விட்டா நான் என்ன பண்ணட்டும்? சட்டப்படி கரெக்டா பேசுறானே. கரெக்ட் டாடி. இது என்ன லாட்ஜ் இஷ்டத்துக்கு வரதுக்கு? இதுவும் சட்டப்படி கரெக்டா இருக்கு. என்ன கரெக்ட்? நான் ஒரு பேயிங் கெஸ்ட். நேக்கு 1000 வேலை இருக்கும். ஓவர் எல்லாம் பண்ணிட்டு வரச்ச ஒரு பேயிங் கெஸ்ட் இப்படியா ட்ரீட் பண்றது? ரொம்ப லாஜிக்கா வேற பேசிட்டு இருக்கானே. டாடி இது ஃபேமிலி இருக்கிற இடம். சத்திரம் ஒண்ணு இல்ல. இதுவும் லாஜிக்கா தான். ஆமா செத்த வாயை பொத்திட்டு இருக்காளா? எல்லாத்துக்கும் தலைய ஆட்டிண்டு. ரெண்டு பக்கம் நியாயம் இருந்தா ஆட்டாம என்ன பண்ண முடியும்? எது நியாயம்னு நான் ஜட்ஜ் பண்ணிக்கிறேன். மைத்திலி நீ உள்ள போ. கோ. ஜானு அப்பனா செத்த விலகி நிக்கிறாளா? அம்பி அவளுக்கு ஆம்பளையால கண்டா பிடிக்காது. அதுக்குன்னு நான் டெய்லி பொம்பளை வேஷம் போட்டுட்டு வர முடியுமோ? வேத வித்தியாதி கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமோ? என்ன லாஜிக்கா அள்ளி வர பாத்தியா? நீங்க உள்ள போறதே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அம்பி கிட்ட கொஞ்சம் பர்சனலா டீல் பண்ண வேண்டியது இருக்கு. பர்சனல் அண்ட் கான்ஃபிடென்ஷியல். மாமா வேணா இருந்துட்டு போட்டு மாமி. சரி இருந்து தொலைங்க. அம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோயே. நான் இதுக்கு மேல அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது மாமி. உங்க பொண்ணோட டார்ச்சர் தாங்க முடியல. நான் ஏன் இப்போ ஓவர் டைம் பண்றேன்னா நேக்கு 6 மாசத்துல 3 லட்சம் ரூபாய் அவசரமா சம்பாதிச்சே ஆகணும். நான் அம்மா எனக்கு தெரியாதா? அமெரிக்கா போகணும், வேலைகளை ஆராய்ச்சி பண்ணணும். எவ்வளவு இருக்கு? நல்ல வேலை ஆயிரு காப்பாத்திட்டு. கரெக்ட் கரெக்ட். ஏதானாலும் நாளைக்கு ஆவணி ஆகட்டும். பூனல் மாத்திர கையோட நாளைக்கு எங்க ஆத்துக்கு சாப்பிட வந்துடும். ஓகே அம்பி நோக்கு என்ன பிடிக்கும்? மெதுவடை பிடிக்குமா மசால் வடை பிடிக்குமா? கீரை வடை. எட்டி ஜானு நமக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. இந்த 25 வருஷத்துல என்னைக்காவது என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே பிரெயின் இப்படி பிளாங்காவே இருக்கு. நாளைக்கு நம்ம ஆத்துக்கு வரப்போற மருமா கிட்ட அது பிடிக்குமா இது பிடிக்குமான்னு கேட்டா அசத்த வேண்டாமா? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. மணி 10:45 ஆகுது. வாங்க. போலாமா? என்னது அசிங்கமா முக்கடெல்லாம் போட்டுட்டா? ஐயா ஐயோ இது நம்ம வீடா? சுமணி சின்ன டவுட். இன்னும் என்னது? இல்ல முதல்ல எப்ப பூணல் போட்டேன்? இப்பதான் ஒரு 5 நாள் ஆச்சு. 5 நாள்? 5 வயசுல இருந்து போட்டு இருக்கேன். எனக்கு நான் ஏதோ இப்பதான் 5 நாள் ஆச்சுன்னு சொன்ன மாதிரி காதுல விழுந்ததா? ஆமா. என்னது இது? வேதத்துல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். பூணனுடைய தாத்பரியம் என்ன? மிஸ்டர் ராமபத்ரையர், வேதங்கள்ல சில விஷயங்களை பத்தி சொல்லலாம், பல விஷயங்களை பத்தி சொல்லப்படாதுன்னு சொல்லிருக்கு. ஊர்ல அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. வேலை வரைக்கும் மாத்திரம் மாத்திரம் ஒழுங்கா சாப்பிடுறாங்க. டாக்டர் எல்லாம் கவனிக்கிறாரு. மெட்ராஸ் போன பாத்துட்டு வர சொன்னாங்க. ஆடி தங்கச்சி கூட்டு போனா அது விட்டு போவேன். வர வழியில பாத்துட்டேன். என்ன பேசுறீங்க? அம்பி ஆட்டோல வந்து தர வழி யாரா நீ? சும்மாரியா? முத்துராசு என்னடா முத்துராசு? அவன் பிச்சுபடியாக்கும். பிச்சுபடியும் பிச்சு அவன் முத்துராசு பிச்சுடியாரி. அவன் யாரு தெரியுமா? கும்பகோணம் வைத்தியநாத பையன் பிச்சுவாக்கும். தோலை வந்தா முத்து பிச்சுமே முத்துராசாக்கும். என்ன இவன் முத்துராசுங்கிறான்? எவன் கிடக்கிறான்? அரலூசு. நான் ராமபத்ரையர்ரா. உன் மூஞ்ச பார்த்தா ஐயர் மாதிரி இல்லையா? செட்டியார் மாதிரி இருக்க. இவன் செட்டியார் கிட்ட என்ன பேச்சு? பெரிய ரவுடியா இருப்பா போல இருக்கு. நீங்க வாங்க. அந்த வாரம் தெரியுற மாதிரி நீ வச்சு கேட்டுட்டா நீ பெரிய ரவுடியா? ரவுடி என்ன திருவிழா உனக்கு? மதுரைக்கார 1000 ஐயரே உங்களை தள்ளிவிட்டா போற. இதே எங்க ஊரா இருந்து வச்சுக்க உன் காலக்கை எடுத்திருப்பேன். ஆனா இது நான் முத்துராசு இல்ல. முத்துராசு இருந்தானா அடிக்கி விட்டு வரைக்கும் வைப்பானா? என்னைக்காவது ஒரு நாளைக்கு கண்டுபிடிக்க விட மாட்டேன். சார் 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 ஐயோ கால் போச்சு. இருக்கிறதே 2 எலும்பு தான், அதுவும் நொறுங்கிட போகுது. சார் ஒரு முக்கியமான விஷயம் சார். என்ன? உங்க ஃப்ரெண்ட் இப்ராஹிம் ராவத்தரோட ஆயிஷா கம்பெனில வேலைக்கு ஆள் தேவை விளம்பரம் வந்திருக்கு சார். ஏன் சார் சிரிக்கிறீங்க? இல்லடா இதே இப்ராஹிம் தான் என்கிட்ட முதல்ல வேலைக்கு சேர்த்தான். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. சரி செருப்பால அடிச்ச அன்னைக்கு ஓடல வந்தா அதே செருப்பால
என்னையும் டச் பண்ணுங்க சார். அந்த அதிர்ஷ்டம் நமக்கு வரட்டுமே. நமக்கு இல்ல, உனக்கு மட்டும்தான். சரி. விளம்பரத்தை படி. படிங்க சார். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஆள் தேவை. கல்வி தகுதி பிகாம், வயது 25, சம்பளம் 4000. குறிப்பாக முஸ்லீம் இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். சார் ப்ளீஸ் சார். சார் நான் ரெடி சார். உசேன் பிகாம், இது அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல, உனக்கு அல்லாவே போட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். அரே சைத்தானுக்கு பச்சை. அரே பஷீர், நீ எங்க போனாலும் விட மாட்டே, சுற்றுவேன். அரே பஷீர், எங்க போய் தொலைஞ்சான்? அரே பஷீர், மரியாதை ஒழுங்கா வெளியே வந்துரு, சுற்றுவேன். வெளியே வாடா, சுற்றுவேன். சலாம் அலைக்கும் பாய். அலைக்கும் சலாம், சுற்றுவேன். நான் போறேன். போனாலும் சுற்றுவேன். சரி இருக்கிறேன். இருந்தாலும் சுற்றுவேன். நான் வந்த நேரமே சரியில்லை போட்டுருக்கு, சொல்ல மாட்டேன். காப்பாத்துங்க, ஆயிஷமா காப்பாத்துங்க. நான் எந்த சுருட்டு பிடிப்பேன்னு தெரியல. தெரியும். ஏன்டா மாத்தி வாங்கிட்டு வந்த? அதே சுருட்டு தாங்க இது. சுற்றுவேன். உண்மையை சொன்னாலும் சுட போறீங்க. சுடுறதுக்கு முன்னால உண்மையை சொல்லு. எந்த சுட்டா இருந்தா என்னங்க, உங்களுக்கு பாவம் தான் சரிதானே. இதுலயும் புகை வரும். சுற்றுவேன். ஆயிஷமா என்ன காப்பாத்துங்க. ஏய், எனக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமில்ல? தெரியும், தெரியும். சுற்றுவேன். அரே அல்லாஹ், யா அல்லாஹ். நல்லா இரு பெட்டி. அண்ணாமலை எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். சலாம் அலைக்கும். வலைக்கும் சலாம். நிக்கிறேன், உட்காரு. இப்போ தெரிஞ்சுதே. வா 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 வா. இத்தர் போயிட்டோம். பாய், பேப்பர்ல உங்க கம்பெனி விளம்பரத்தை பார்த்தேன். நமக்கு வேண்டிய பையன் ஒருத்தன் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். குறிப்பா முசல்மானா இருக்கணும். இப்படிப்பட்ட முசல்மான நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அப்ப வர சொல்லு. உசேன் பிகாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சலாம். போயிட்டோம். ஓ, பேர் என்ன? ஹுசைன். எந்த ஊரு? கேக்குற பாப்பா? எனக்கு பாப்பாலாம் கிடையாதுங்க. பாப்பான்னா முஸ்லிம்ல அப்பான்னு அர்த்தம். அப்ப போப்பான்னா சித்தப்பான்னு அர்த்தமா? நீ சும்மா இருப்பா. அப்படின்னா பெரியப்பான்னு அர்த்தமா? பாப்பா பேர் என்ன? அல்லாஹ் பிச்சை ராவுத்தரே. ஓஹோ, உசேன் நமாஸ்லாம் கரெக்டா பண்ணுவியா? அது எப்படி பண்றதுக்கா? நமாஸ் தமாஷா? இந்த ஆள் என்ன மென்டலா என்ன கூப்பிட்டு தமாஷ் பண்ண சொல்றாரு? நமாஸ் இல்ல, நமாஸ் குனிஞ்சு நிமிந்து கும்பிடுறது. கேக்குறல்ல, நமாஸ் பண்ணுவியா? பாய், 3 வேளை சாப்பிடுறானோ இல்லையோ 5 வேளையும் நமாஸ் பண்ணுவான். அச்சா, எது வரைக்கும் படிச்சிருக்க? பிகாம். பிகாம், வெரி குட். சர்டிபிகேட் வச்சிருக்கியா? சர்டிபிகேட்? உண்மையை சொல்லிடு. இது நான் உசேன் பை இல்லைன்னா விளையாடாத. அதாவது நான் ட்ரெயின்ல வரும்போது என் சர்டிபிகேட் மத்த சாமான்லாம் ஒரு பெட்டியில வச்சுட்டு நல்லா தூங்கிட்டேன். ஒருத்த அதை அடிச்சுட்டு ஓடனா, அப்படியே கப்புன்னு எந்திரிச்சு அவனை பிடிக்கலாம் பார்த்தா அதுக்குள்ள தொழுகைக்கு நேரமாச்சு. சர்டிபிகேட் திரும்ப கிடைச்சா வேலை மட்டும் தான் கிடைக்கும். ஆனா அல்லாஹ்வை நம்புடா, எல்லாம் கிடைக்கும். அப்படியே தொழுகையில உட்கார்ந்துட்டேன். உசேன் பையா, அல்லாஹ் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? அண்ணாமலை, இப்பதாமா என் வாழ்க்கையில முதல்ல ஒரு உண்மையான முசல்மான பாக்குறேன். யோர் அப்பாயிண்டட். தேங்க்யூ. ரொம்ப நன்றி பாய். உசேன் பிகாம், திரும்பவும் சொல்றேன், பாய்க்கு இந்த பொய், ஃப்ராடு, பித்தலாட்டம் இதெல்லாம் எதுவும் பிடிக்காது. குறிப்பா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன். உசேன், ஏன்பா இருந்துச்சுட்ட? நமாஸுக்கு நேரமாச்சு. நமாசுக்கா? நமாசுக்கா? உசேன், இப்பதான்பா அல்லாஹ். Yes, come in. இருந்துட்டு போகட்டும். இந்த ஆபீஸ்க்கு புதுசா மேனேஜர் வந்திருக்கிறதா சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்தாச்சுல, போகலாம். என்னால உங்களுக்கு ஏதாவது ஆகணுமா? இங்கிருந்து போனா போதும். என்ன? நல்லா இருக்கு, நீயே காதுல வச்சுக்கோ. யூ கேன் கோ. அம்பி வந்துட்டாரு.
வா பிச்சு, என்ன பாக்ஸ்? ஸ்வீட் பாக்ஸ். ஸ்வீட் பாக்ஸ் மொத்தம் எனக்கா? எடுத்துக்கோங்க. என்ன விசேஷம்? நேக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடுதோ. ஐயோ, congratulations. Thank you, mummy. Congratulations. காரணம் போறோம். அஹ். ஓ பிச்சு, வேதங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு 6 மாசம் அமெரிக்கா போறத சொன்னீங்க. இப்ப ஆபீஸ் போய் ஃபைல் பார்க்க போறேன். வேற ஃபைல முடிட்டியோ? நோ நோ நோ, அது மெயின் இன்கம். இது சைடு இன்கம். ஐயோ, I appreciate you. Thank you. monthly என்ன salary? 4000. எவ்வளவு சம்பளம்? 4000. அப்போ இந்த மாசத்துல இந்த வாடகை 2000 ரூபாய். மிஸ்டர் ராமச்சந்திரன், இது என்ன அநியாயமா இருக்கு? மிஸ்டர் கும்பகோணம், நான் டெய்லி வேணும்னாலும் வாடகை ஏத்துவேன். அது என் இஷ்டம். ஏத்திக்கோ, நான் கொடுத்தவனே. அப்போ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுவேன். தள்ளிக்கோ, நான் போனவனே. இருக்க விட்டா தானே? அது எப்படி இருக்க விடாம முடியும்? முழுசா முள்ளங்கி பஞ்ச மாதிரி 5000 ரூபாய் கொடுத்திருக்கேன் அட்வான்ஸ். 500 ரூபாய் மாசம் வாடகை தரேன். உன் அட்வான்ஸ் தூக்கி எறிகிறேன். இருக்குது போயா. நான் உங்ககிட்ட கொடுத்த அட்வான்ஸ் ராமபத்ர ஐயர்கிட்டயும் ஜானி மாமா கிட்டயும் தானே கொடுத்தேன். இத பாரு, நீ ரொம்ப பேசுன, உன்னை படுக்க வச்சு இஸ்திரி போட்டுடுவேன். என்ன சொன்ன? ஹலோ ஹலோ புருஸ்லி, உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு தானே கரண்ட்ல ஷாக் அடிச்சது. அது நீ வந்து டவக்குன்னு கண்ணு திறந்தியா, அந்த கரண்ட் நேக்கு ரிட்டர்ன் ஆயிடுத்து. ஐயோ! உங்களுக்கு என்னாச்சு? இல்ல இல்ல, நீங்க 2 பேரும் இருக்கிற பொசிஷனை பார்த்து எங்க 2 பேருக்கு ஷாக் ஆயிருச்சு. ஒன்னும் அவசரம் இல்ல, நிதானமா இருந்து என் பொண்ணை காப்பாத்திட்டு வாங்கோ. நாங்க வெளியில வெயிட் பண்றோம். ஜானு, என்னையாச்சு? இருக்குண்ணா. வா, ஏன் எனக்கு ஷாக் கொடுக்குற? உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு தானே கரண்ட்ல ஷாக் அடிச்சது. அது நீ உன் கண்ணை டவக்குன்னு திறந்தியா, அந்த கரண்ட் நேக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு தானே கரண்ட்ல ஷாக் அடிச்சது. அது நீ வந்து உன் கண்ணை டவக்குன்னு திறந்தியா, அந்த கரண்ட் நேக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. யாரா அது இந்த நேரத்துல? ராமபத்ரையருக்கு உண்மை தெரிஞ்சு வந்துட்டானோ? ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. நீ கண்ணன், நோ நோ, ப்ளீஸ், நான் வந்தது எதுக்கு? ஓ, அந்த 2000 ரூபாய்க்கா? அவ்வளவு வாடகை எல்லாம் நம்மளால கொடுக்க முடியாதுமா. நாளைக்கு வேணா இந்த வீட்டை காலி பண்ணிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. என்ன? எங்க ஆத்துல நீங்க பெர்மனண்டா தங்கலாம். பெர்மனண்டா? ஆ. இங்க என்னமோ உதைக்குதே. சரி, போங்க. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. இந்த பழைய ஹவுஸ் எல்லாருமா சேர்ந்து என் தலையில கட்டிடலாம்னு பிளான் போட்டு வச்சிருக்கீங்களா? சும்மா இருங்க. சரி, தேங்க்ஸ். எதுக்கு? நீங்க என் உயிரை காப்பாத்தினீங்களே, அதுக்கு. ஓ, அதுக்கு ஐ சொல்றேன். சாரி. இது எதுக்கு? அடுத்த ஜாமத்துல உங்களை டிஸ்டர்ப் பண்ணேனே, ஆ, அதுக்கு. பரவாயில்ல. இந்த தேங்க்ஸ் சாரி மாதிரி வேற ஏதாவது இருக்கா? ம், என்னது? ஆரம்பத்துல உங்களை என்னமோ நினைச்சேன். என்னமோ? என்னமோ இப்போ இப்ப என்னமோ நினைக்க தோணுது. என்னென்னமோ? சீ. ஐயோ, புரூஸ்லிக்கு என்னாச்சு நடுராத்திரியில? ஷாக் அடிச்சதுல மென்டல் ஆயிடுச்சா? இந்த குடும்பமே ஒரு டைப்பா இருக்கும் போட்டிருக்கே. குட் நைட் டாடி. என்ன மிட் நைட்ல குட் நைட்? எங்க போயிட்டு வர? பாப்பா தெரியலையா? நான் அடிக்குதான். உன் டாடிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் பேசிருக்கே நீ. இந்த அர்த்த ராத்திரியில ஒரு பேச்சுலர் தங்கி இருக்க ரூமுக்கு ஒரு பேச்சுலர் பொண்ணு போலாமோ? அச்சோ, சபாஷ்னா, இப்பதான் நீங்க ஒரு பொண்ணுக்கு தோப்புறாரு மாதிரி பேசுறேன். மிஸ்டர் பிச்சுமணி என்ன காப்பாத்தினாரே, அதுக்கு நீங்க யாராவது தேங்க்ஸ் சொன்னீங்களோ? அதான் நான் போய் சொல்லிட்டு வந்தேன். அது காப்பாத்தணும்னு சொல்ல வேண்டியதானே. அது என்ன அர்த்த ராத்திரியில தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி தேங்க்ஸ் சொல்றது? இது நல்லா இல்ல. அப்ப தோணலை, இப்ப தோணிட்டு. அவதான் அப்ப தோணலைன்னு சொல்றாளே, விட்டுடு போல. நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாது. நைஸ் மம்மி. ஜானு, இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருக்கியா நீ? நோட் பண்ணிட்டு தானே இருக்கேன். இப்ப தானே அவன் மனசுல ஒரு கிளைமேட் சேஞ்ச் வந்துட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கா? இப்பவாது புரிஞ்சுக்குங்க இந்த ஜானுவ.
நான் என்னத்த மனசுல வச்சுக்கிட்டு அந்த புள்ளையாண்ட நீங்க குடி வச்சனும் அது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? பின்ன ஜானு, என்ன இப்ப என்னமோ பேசிட்டு நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்? பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தோம். சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்கப்பா. ஏன் சாரி எல்லாம் கரெக்ட் பண்றேன்? எனக்கு டோட்டலா மறந்து போயிட்டு தெரியுமோ. இப்ப என்னன்ற அந்த புள்ளையானானுக்கும் நம்ம பொண்ணுக்கும் காதல் கிரியேட் ஆயிட்டே இருக்குங்கறியா? ஐயோடா, ஏன்னா இப்படி குழப்புற? அதுக்காகத்தான் அந்த புள்ளையாண்ட நீங்க குடி வச்சிருக்கோம். நீங்க அந்த சாஞ்சிட்டா போது ரொம்ப குழம்பிடுற. நேரமா இருந்து போய் படுங்க. வா 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 வா. எங்க வர? படுக்கலாம்னு சொன்னியே. வெளியில படுங்க. ஜானு, எனக்கு பயமா இருக்குடி. வந்து தொலைங்க. ஆசையே இல்லாத மாதிரி கூப்பிடுவேன். ஆனா லொடக்குன்னு லைட்டா பண்ணுவேன். எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அன்னைக்கே சொன்ன கேட்டியா? நான் யாரு? நான் யாரு? கஃபார் பாய் ஜிஎம். என் பேச்ச கேட்காம ஓ இஷ்டத்துக்கு ஜான்சன் கம்பெனியோட டீலிங் வச்சுக்கிட்டு இப்ப என்னாச்சு? முதலாளி வீட்டுல இருக்காரு, போய் பாரு. அடேகமா ஓ சீட்டு கிழிஞ்ச மாதிரி. நீ செஞ்ச காரியத்துக்கு ஒண்ணு சுட்டப்படுவேன். பாப்பா, அது வந்து நீ சொல்றது போய். நீ போய் எப்படியான பாக்கலாம். எனக்கு பிடிக்காத ஒருத்தர் பார்த்தா எனக்கு கோவம் வரும்னு உனக்கு தெரியவில்லை. என் பேச்சையும் மீறி நீ அவன் வீட்டுக்கு போயிருக்கனா உனக்கு என்ன தைரியம்? இந்த ஒரே ஒரு தடவை முதல்ல உன்னை சுட்டுப்படுவா. சுட்டுப்படுவேன். உங்க அக்கா செத்து பழைக்கிறதோட ஒட்டு மொத்தமா நான் போய் சேர்ந்துறேன். என்ன சுட்டி என் ஸ்டோரியை முடிச்சிருங்க. உன்னை நான் சும்மா விட்டு நினைச்சியா? எல்லாத்துக்கும் நீதான் உன்னை நான் சுட போறேன். கோமால இருக்கும்போது வந்துட்டேன். நீங்க கோமா இருக்கும்போதே வந்துட்டேன். அது சரி, ஜெனரல் மேனேஜர் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாரப்பா? அவரு பண்ணுவாரு. அதாவது அந்த டைம்ல நீங்க ஊர்ல இல்ல. அப்ப பார்த்து நம்ம கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டீலிங்க்கு ஒரு ஆஃபர் வந்தது. ஜிஎம் என்ன சொன்னாரு, முதலாளி இல்லாம எந்த முடிவும் எடுக்க கூடாது சொன்னாரு. ஆனா நீங்க ஊர்ல இருந்து வரதுக்குள்ள அந்த ஆஃபர் நம்மள விட்டு போயிடுச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டம். அப்ப அந்த டெண்டர் எடுத்ததுனால 50 லட்சம் ரூபாய் லாபம் இருக்கிறது. நீ சொன்ன மாதிரியே 50 லட்சம் ரூபாய் லாபம் வந்தா இந்த பாய் உனக்கு 5% கிஃப்ட் தரான். 5%? நல்ல நேரத்துல காசு வர மாட்டேங்குது. இனிமே இந்த ஆபீஸ்ல உனக்கு வேலை இல்ல. என்ன சார் உட்கார வச்சு கழுத்து எடுக்கிறீங்க? உங்களுக்கு லாபம் வர மாதிரி பண்ணா வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? ஹுசேன் பிகாஸ் இனிமே நீ தான் என்னோட ஆபீஸுக்கு ஜெனரல் மேனேஜர். துப்பாக்கி பாய், உசேனை இவ்வளவு சீக்கிரம் நீங்க ஜெனரல் மேனேஜர் ஆக்குவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. அதுக்கு காரணம் அவங்கிட்ட இருக்கிற திறமையும் முயற்சியும், குறிப்பா அவங்கிட்ட இருக்கிற நேர்மை. அண்ணாமல, உசேன் கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு தெரியுமா? ஆமா 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 ஆமா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இப்ராஹிம் இருக்கானா? என்னத்த கீழே மேலே பாக்குறவன் கேக்குற அல்லாப்பிக்க வந்திருக்க சொல்லுவேன். நீ என்னத்த சொல்றது? நானே போறேன். இப்ராஹிமா, இப்ராஹிமா சொல்லுங்க. வலைக்கும். அலைக்கும் சலாம். வாங்க பாய், வாங்க வாங்க வாங்க. எங்க ரொம்ப நாளா கூட ஆளே காணோம். உசே நீங்க வேலை பார்க்கணும் தெரிஞ்சுடும் பார்க்க வந்துட்டீங்களா? எப்படியே உஷா இங்கே வேலை பார்க்கறேன். நீ எதுக்கு அவருக்கு வேலை கொடுத்தவன்? அத திருட்டு பயல்ல. யோ பெருசு, உசேன் இங்க வேலை பார்த்தா உனக்கு என்ன? அண்ணாமலை எனக்கு என்ன குத்துற குத்துற மூஞ்ச பேசுறோம் பாரு. இப்போ பேசுற பார்க்கலாம். ஏய் அவர்தான்ப்பா உசேனுடைய பாப்பா. கீழக்கிற அல்லாப்பிச்ச ராவுத்த. சலாமலைக்கும் பாய் சாப். ஆளை நீங்கலாம். ஏப்பா நீ அந்த பிராட பையனுக்கு வேலை கொடுத்த? ஊர்ல என்ன அசிங்கப்படுத்தி வந்து பாப்பா. என்ன பொம்பளை விஷயத்துல ஏதாவது குசும்பு பண்ணிட்டானா? அப்படி பண்ணிருந்தா தான் நான் நிக்கா பண்ணி வச்சிருப்பேன்ல. பாவி பய மெக்காவுக்கு போக வச்சிருந்த பழத்துல திருடிட்டு ஓடிட்டேன். அவனை மட்டும் நான் பார்த்தேன். சார், நான் போயிட்டு வரேன். ஒருத்தனை இங்க இருந்து அசையப்படாது. அல்ல பிச்சை. ஏன் டென்ஷன் ஆவற? நான் சொல்றது கேளு. முன்ன மாதிரி உசேன் இப்ப ஆளே மாறிட்டான். வேணும் நான் கூப்பிட பாக்குறியா? கூப்பிடமையா? கூப்பிட. ஹலோ. எஸ் சார். ஒரு நிமிஷம் ரூம் வரைக்கும் வந்துட்டு போறியாப்பா? தோ வரேன். தோ. பம் 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 பம். அண்ணாமலை எப்ப வந்த? சார் கூப்பிட்டீங்களா? அல்ல பிச்சை, உன் பையன் வந்திருக்கான் பாரு. அவன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேங்க. யார் இந்த ஆளு என் மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு? அட இங்க வாப்பாப்பா. என்ன நிப்பன தப்புப்பா.
அவர் மெக்கா படத்துக்கு வச்சிருந்த படத்தை எடுத்துட்டு வரலாமா? எங்க பாப்பா இப்போ மெக்காக்கு போன யாருக்கு யாருக்கு யார் இந்த கிழமை? அல்லா பிச்சை ராவுத்தர், அல்லா பிச்சை ராவுத்தர். அல்லா பிச்சை இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படிப்பா? ஆனா திரும்பி பாரு, சொல்றேன்ல, திரும்பி பாரு. ஐயோ யாரிவே? யாரா? என்னப்பா விளையாடுறியா? உன் மகன் உசேனே. நீயாடா என் மகன்? நீங்களா என் பாப்பா? நீ என் மகனே இல்ல. நீங்க என் பாப்பாவே இல்ல. நான் இவன் வாப்பாவே இல்ல. நான் இவர் மகனே இல்ல. யார ஏமாத்த பாக்குறேன்? நான் இப்ப உங்க காசு எடுத்துட்டு போனேன். இப்ராஹிம் பாய், அப்பம் புள்ளைக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை இருக்கும். நாம ஏன் இதுல உழண்டுகிட்டு நாம வெளியே போவோம் வாங்க. ஏன்? அவங்க ஒரு முடிவுக்கு வந்ததும் உள்ள வருவோம். வாஸ்தவம் தான். இல்ல இல்ல பிடிக்கிற என்ன மன்னிச்சிருக்கா? எந்திரி. நீ என் மகன் பொய்ய சொல்லி இப்ராஹிம ஏமாத்தி இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கேன். பேட்டா, உன்னை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விட மாட்டேன்டா சைத்தான். ஐயா, உங்களுக்கு என்ன விட நிறைய நிறைய அறிவு இருக்கு. உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா, எங்க ஊர்ல உங்களை விட ரொம்ப ரொம்ப வயசான ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட பாவம் காசே கிடையாது. ஆனா அவருக்கும் மெக்காக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. அவரை எப்படியாவது மெக்காக்கு அடுப்புலங்கிறதுக்காகத்தான் நான் இங்க உங்க பேரை சொல்லி வேலையில சேர்ந்தேன். ஒரு பெரிய மனுஷனை மெக்காக்கு அனுப்புறதுக்காக ஒரு சின்ன பொய்ய சொல்லிக்கு வேலையில சேர்ந்துட்டேன். அது தப்பா? நான் பெத்த புள்ள நான் மெக்காவுக்கு போக வச்சிருந்த காசை கிளப்பிட்டு போயிட்டான். நீ யார் பெத்த புள்ளையோ, யாரோ ஒரு பெரிய மனுஷனை மெக்காவுக்கு அனுப்புறதுக்கு என் பேரை சொல்லி சேர்ந்த பாரு. நீ நல்லா இருப்படா பேட்டா. அப்போ நீங்க என்ன காட்டி கொடுக்க மாட்டீங்கல்ல? இல்ல. அப்ப அந்த கட்டியை கொடுக்க. சத்தியா? பாபா என்ன பாசம். உசேன் எப்படி? இப்ராஹிமே, நான் நினைச்சு வந்த உசேன் இவன் இல்ல. என்னையே அசத்தி விட்டாங்க. உங்களை மட்டும் இல்ல, இவன் ஊரையே அசத்திடுவான். என்ன ஏன் புள்ள இல்ல அசத்தாம இருப்பானாக்க? இப்ராஹிமே, எப்படியோ என் பையனை பார்த்ததே இல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உசேனே, அந்த பெரியவரை மெக்காவுக்கு பத்திரமா அனுப்பிடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். உங்க கொடை, உங்க பை. வாப்பா. நான் வரலப்பா. நீங்க இனிமே வரவே வேண்டாப்பா. ஊர்ல நம்ம உமா கிட்ட சொல்லி பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, அதை அப்படியே பார்சல் அனுப்ப சொல்லுங்க. அப்படியே நம்ம 100 கரெக்டா காலேஜுக்கு போக சொல்லுங்க. அது எங்கேயாவது கட்டடிச்சுட்டு சுத்த போகுது. என்ன யாருங்கப்பா?